இதுல வந்து மொத்தம் வந்து 6 days, அதாவது ஒரு வாரம் வந்து இந்த இப்படி ஸ்டோரேஜ்லேயே இருக்கும். இந்த சைனோபாக்டீரியா வந்து இதை வந்து மறுபடியும் இதை வந்து என்ரிச் பண்ணுது இந்த வாட்டரை. ஓகேங்களா? ஃபைனல் டேங்க், அதை கடைசி டேங்க் போகுது பாருங்க, அதான் வந்து ஏரேஷன் டேங்க். அந்த ஏரேஷன் டேங்க்கு உள்ள போகுது. இப்போ பாருங்க, அந்த 3 டேங்க் ஃபுல்லாகி முதல்ல ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. அதனால இவங்க வந்து எவ்வளோ பம்ப் பண்ணுறோமோ அந்த தண்ணி தான் இதுக்கு வரும். இப்போ வந்து 4வது டேங்க்கு இங்கே வந்துருச்சு. இந்த 4வது டேங்க் வந்து ஏரேஷன் டேங்க். இந்த ஏரேஷன் டேங்க்ல ஃபுல்லாக ஏரேஷன் கொடுப்போம். 24 hours ஏரேஷன் நடக்கும். இப்போ இதில் வந்து இந்த டேங்க்ல வந்து நாங்கள் வந்து பஞ்சகாவியா, இது வந்து 1/4 லிட்டர் பஞ்சகாவியா. இப்போ பாருங்க, அடுத்து வந்து ஃபிஷ் ஆசிட் உள்ள ஊத்துறாங்க. இது வந்து இஎம் கரைசல். இஎம் கரைசல் வந்து ஒரு 250 ml இதுக்குள்ள ஊத்துறீங்க. இது வந்து கியூபிக் ஆசிட் ஒரு 1/2 லிட்டர் உள்ள ஊத்துறோம். ஓகே, இது வந்து பல விதமான பழக்கரைசல். இதுல வந்து பூசணிக்காய், அப்புறம் வந்து பப்பாளி, அப்புறம் வந்து வாழைப்பழம், இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். எங்க தோட்டத்துல மிச்சமான எல்லாமே இதுல நாங்க வந்து பழக்கரைசலா மாத்திடுவோம். இந்த பழக்கரைசல் இஎம் ரெண்டு ஒன்று தான். ஆனா வந்து பழக்கரைசல் சேர்த்து கொடுக்குறப்ப இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு 1/2 லிட்டர் நாங்க உள்ள ஊத்துறோம். உப்பா கொடுத்தாச்சு, இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ 1000 லிட்டர் ரெடியா இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து ஃபுல்லா நாங்க ஏரேஷன் கொடுக்க போறோம். இது வந்து ஏர் பம்ப் மோட்டரு. இதுல வந்து 24 hours கட்டாயம் நம்ம ஏரேஷன் கொடுத்தாகணும். இப்போ இப்படி கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள் வந்து பன்மடங்கு பெருகி, ஏன்னா இதுக்கு மேல வந்து நீங்க எந்த உரமும் தேவையில்லை. இதுல வந்து என்டிகே, மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இதை வந்து நாம வந்து அட்லீஸ்ட் வந்து வாரம் 2 தடவையாவது இது கட்டாயம் கொடுத்தாகணும். தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர். இதுக்கு இணையான ஃபெர்டிலைசர் இனிமேல் கிடையாது. ஒரு செடிக்கு எவ்வளவு அளவுல கொடுக்கும்? ஒரு செடிக்கு எந்த அளவு? இது வந்து அன்லிமிட்டட். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இந்த உரத்துக்கு லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை வந்து அங்க சேர்ந்து பெருகிட்டே போகும். நீங்க எல்லாம் 1 year கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எங்க ஒரு நாள் மண்புழுதான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லா வளமாயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ அந்த தாவர கழிவுல இருந்து அந்த சத்தெல்லாம் எடுத்துட்டு இல்லைங்களா, அந்த காஞ்சு போன பகுதி இது, அதை எடுத்து வெளியே போட்டிருக்கோம். இதை வந்து 2 விதத்துல பயன்படுத்தலாம். நம்ம ஒண்ணு வந்து மூடாக்கா போட்டுக்கலாம், இயற்கை மூடாக்கா நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து இதை வந்து பயோசாரா மாத்திரம். இது எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை. இதை வந்து ஃபுல் பண்ணிட்டு இதை வந்து ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணி மூடி வச்சிடணும். இது வந்து ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜன் குறைஞ்ச அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு உற்பத்தி ஆகிற கரித்தூள். இதுக்கு பேர் தான் பயோசார்னு பேர். இது வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அபரிதமானது. இது வந்து சாம்பல் அல்ல, கரித்தூள். இதாங்க பயோசார் மெத்தடு. இதுல வந்து அப்படியே ஸ்லோவா இதாகி அப்படியே கரியா மாறினது. இந்த கரித்தூள் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆனது. இதை வந்து நம்ம ஏரேஷன் டேங்க்ல தான் நம்ம கொடுக்கணும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும்.